முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவே நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதிய நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிசாம்ராட் மகேஷியர். தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிரசித்தியான ராசி பலன். உலகமெங்கும் பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நிறையா பேர், சார் நீங்கள் சொன்ன ராசி பலன் எனக்கு பயனுள்ளதாக இருக்குது, ஆன்மீக தகவல் நாங்கள் தினந்தோறும் செய்து வருகிறோம், இறைவனுடைய வழிகாட்டுதல், எனக்கு இந்த மகாலட்சுமி பூஜையை தெரிஞ்சு அதை ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் எடுத்து போயின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லக்கூடும்போது எனக்கு ரொம்ப மன திருப்தியாக இருந்துட்டுருக்கு. இன்றைய தினம் பார்த்துட்டேன்னா ரொம்ப அற்புதமான நாள். நேற்றைய தினத்தில் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடியிருப்பீங்க. இன்றைய தினத்தில் விஜயதசமி. சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தியத் பௌதுமே சுதக ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்பரிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. இப்படி இந்த அம்பாளுடைய அனுகிரகம், கோடான கோடி அனுகிரகம் நமக்கு இருக்குது. அதை பெறக்கூடிய அற்புதமான நாளாக இந்த 2 நாட்கள் நேற்றும் இன்றைய தினத்தும் இருந்துகிட்ருக்கு. நேற்றைய தினத்தில் தொழில் ஸ்தாபனங்களுக்கும் இன்றைய தினத்தில் நம்மளுடைய கல்விக்கும் ஞானத்துக்கும் உண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி இதோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாளுக்கு உண்டான பஞ்சாங்க குறிப்புகளும். 2/10/2025 தட்சிணாயனம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 16ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் காலை 6:52 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். இன்றைய திதி மாலை 3:45 வரை தசமி, பின்பு ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் காலை 6:52 வரை மிருகசீர்ஷம், பின்பு திருவாதிரை. மிதுன ராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைய தினம் பார்த்துட்டிங்கன்னா விஜயதசமி. விஜயதசமி படிப்புக்குண்டானது, விஜயதசமி கல்விக்குண்டானது, விஜயதசமி சரஸ்வதி கடாட்சம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் நான் முந்தானத்தை நிகழ்ச்சி அப்போது சொல்லியிருந்தேன், இந்த விஜயதசமி ஆயுத பூஜை எப்படி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் குழந்தைகளுடைய படிப்பு, ஏன்னா அப்துல் கலாம் ஐயாவோட வார்த்தைகளில் பொறுத்தளவுக்கு இந்த இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் ரொம்ப முக்கியமானவர்கள். ஏன்னா அவர்கள் தான் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் அப்படின்னு சொல்வதுண்டு. அதற்கு பிரதானமாக முதுகெலும்பாக இருக்கக்கூடியது அவர்களுடைய படிப்பு. அந்த படிப்புக்கு பிரதானமாக இருக்கக்கூடியது சரஸ்வதி அம்பாள். இந்த கடாட்சம் கொண்ட அற்புதமான நாளாக இந்த தினம் இருந்துருக்கு. ஒவ்வொரு அம்மா அப்பாவும் பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய படிப்புக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. மூட்டை இழுத்து அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு என் குழந்தைய நல்லா ஸ்கூலாக படிக்க வைக்கணும்னு ஒரு அப்பா கஷ்டப்படுறாரு. நான் ரொம்ப காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் திருப்பி ஓவர் டைம் பார்த்து என் குழந்தை நன்னா இருக்கிறதுக்காக நான் இவ்வளோ உழைச்சின்னு இருக்கேன். ஒரு அம்மா பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வேலைக்கு போயிட்டு வீட்டையும் பார்த்து குடும்பத்தையும் பார்த்து என் குழந்தை நன்னா படிக்கணும், அவள் தான் என்னோடய எதிர்காலம் அப்படின்னு சொல்லி இருந்துன்னு இருக்காங்க. முந்தியெல்லாம் நிறையா பேதங்கள் இருந்தது, இன்றைக்கி அப்படி கிடையாது. கல்வி எல்லாத்தையும் பலமாக ஒன்றாக ஆக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி கொண்ட ஒரு டூலாக மாறிடுச்சுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துக்கு போய் 4 பேர் பேசும்போது என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாமல் அப்படியே பார்த்து முழிச்சு கண்ணில் தண்ணி விட்டு எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்கிறத விட நிறையா விஷயத்தை லேர்ன் பண்ணி என்னால் முடியும், என்னால் தெரிஞ்சுக்க முடியும், உலகத்தில் எந்த இடத்துல விட்டாலும் நான் திரும்பி வந்துடுவேன், உலகத்தில் எந்த இடத்துல விட்டாலும் நான் ஜெயிச்சு காமிக்கிறேங்கிற ஒரு வைராக்கியம் அது படித்தா மட்டும்தான் நிச்சயமாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா சரஸ்வதி அம்பாளுடைய ஞானத்தை கொடுத்தால் கண்டிப்பாக கிடைக்கும். நான் படிக்கலை சார், ஆனால் எனக்கு ஒரு பெரிய ஞானத்தை இறைவன் கொடுத்துருக்கார். இதை மேலோங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த தினம் இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோவித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. பேர், புகழ், அந்தஸ்து வரும். வீடு பெருமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறது, அதேமாதிரி வீட்டில் சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணுறது, டைல்ஸ் மாற்றுறது, அதே மாதிரி வீட்டில் ஏதேனும் கிராக் விழுந்தால் அது சரி பண்ணுறது, சின்ன சின்ன விஷயங்களை சரி பண்ணும் பொழுது அதற்குண்டான ஒரு பெரிய சந்தோஷங்கள். நான் இந்த இடம் வாங்கிட்டேன், இந்த தோட்டம் வாங்கிட்டேன், இந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிட்டேன், இந்த டிசைனாக இதெல்லாம் எடுத்து பண்ணிட்டேன்னு சொல்லும்போது அதை பார்த்து நீங்களே ரசித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும், தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய கவனமும் பிறரை கவரக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி ஹோட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க
ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்க, கேட்ரிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹோம் மேக்கராக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் புதுசாக ஏதாவது படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கும். அந்த படிப்புக்கேற்ற பலன்களும் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நாம் எடுத்த முடிவு சரியாக தவறான 1க்கு 2 முறை பரிசீலனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா அம்பாள் வழிபாடு, சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு எடுத்த முயற்சி ஃபஸ்ட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிக்கணும். எடுத்தாச்சு நீலாம் யோசிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு காரியத்தை செயல்படக்கூடிய நாள். 4-5 நாள் அந்த டென்ஷன், கொஞ்சம் நஞ்சம் டென்ஷன் இல்லை சார். ஐயோ நான் பேசலாமா வேண்டாமா, செயல்படலாமா வேண்டாமா, ஒவ்வொன்றும் சிந்திச்சுட்டே இருந்தேன். பட் நான் ஐ எம் ஓகே வித் தட். ஏன்னா எனக்கு சந்திராஷ்டமம் கிடையாது, அதனால் ஒரு திருப்தியாக இருந்துட்டுருக்கேன். பட் நேற்று முந்தானத்தெல்லாம் ஏதாவது சொன்னால் சண்டை வந்துடுமோ, அப்படி தான் சார் நான் என் கட்டுப்பாட்டில் தான். இந்த திடீர்னு ஏதோ கேள்வி கேட்டால் பட்டுன்னு கோவம் வந்துடுது. இந்த மாதிரி நம்மளுடைய கட்டுப்பாட்டில் மனம் நிற்காத நாளாக இந்த நாள் வந்திருக்கு. அதனால தான் பிரயாணம் பண்ணக்கூடாது, அதனால தான் சாகசம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். பட் இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டு பிரயாணம் பண்ணலாம். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். இருப்பினும் இல்லாத நபர்களை பற்றி பேசக்கூடாது. பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. குடும்ப விஷயங்களில் முடிவெடுக்கும்பொழுது ஒன்று சேர்ந்து அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் அமைத்து கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு, மிதுன ராசிக்கு அமோகமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எண்ணற்ற ஒரு சில காரியங்கள் பலன் தரக்கூடியதாக இருக்கும். சந்திராஷ்டமம் இருக்கும்போது இப்படி நீங்கள் சொல்கிறீங்களே சார் அப்படின்னு சொன்னால் எஸ், இந்த நாள் திடீர் பணவரவுகள் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கறதா இருக்கும். இருப்பினும் இரவு நேர பிரயாணம் வேண்டாம், மற்றவர்களை பற்றி பேச வேண்டாம், காசிப் சொல்ல வேண்டாம், தெரியாத விஷயத்தை தெரிந்ததாக காண்பித்து கொள்ள வேண்டாம். அதே சமயத்தில் முடிவெடுக்கும் போது கவனம் என்பது தேவை. சில பெருமைகளாக சில விஷயத்தை பேசி அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அவங்க பின்னாடி ஒரு மனசில் ஒரு எடையும் போடக்கூடாது. எதையும் ஒரு பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். எல்லாமே இறைவன் கொடுத்த வரமாக நினைத்து கொள்ளுங்கள். இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமத்தின் காரணத்தினால பிள்ளையாரை பிரார்த்தனை பண்ணி ஒரு காரியத்தை பண்ணிங்கன்னா இந்த காரியத்தை செய்து தான் வேறு வழியே கிடையாது. பட்டு இன்றைய நாள் நல்லா இல்லைனாலும் எனக்கு என்ன சொல்கிறது, ஐ எம் கமிட் வித் திஸ், அதனால் நான் செய்து தான் ஆகணும் அப்படின்னு நினச்சி சொல்லக்கூடிய காரியங்கள் பிள்ளையாரை வணங்கி பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பித்து பாருங்கள், நன்மையே அமையும். கடகராசி நண்பர்களுக்கு விடாத உழைப்பு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு சில விஷயங்களில் எல்லோரும் நீங்கள் தோற்றுருவீங்கன்னு சொல்லும்போது அப்படி கண்ணில் தண்ணி வரும். உண்மையாகவே தோற்றுருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துருக்கும். கடகராசிக்கு உண்டான நேச்சர் அது கிடையவே கிடையாது. எதையுமே சக்ஸஸ் பண்ணுவீங்க. மல்டிப்புள் ஒர்க்கில் மல்டிப்புளான ஒரு தாட் ப்ராசஸில் இயங்கி சக்ஸஸ் பண்ணிட்டுவீங்க. 10 ஆள் வேலையை ஒரு ஆள் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சாதுரியம். ஸ்மார்ட் ஒர்க் கொடுத்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பலத்தை கொண்டு செய்வாங்க. ஆனால் ஹார்ட் ஒர்க் கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ ஸ்மார்ட் ஒர்க் கொடுத்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், என்னன்னு தெரியல, ஏன்னா உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது, உடம்பை விட மனசு ஒத்துழைக்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்பட்ட உங்களுக்கு இந்த நாள் சாதகமான நாளாக இருக்கும். பிறரை கொண்டு சேர்த்து கொண்டு ஒரு புது விஷயங்களை செயல்படுவீங்க. ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் சயின்டிஸ்ட்டுக்கும் அதே சமயத்தில் ஒரு கண்டுபிடிப்பாளருக்கும் கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் த ஃபார்முலா ஹாஸ் பீன் சக்ஸஸ்டு, அவங்களுக்கு கவலையே கிடையாது, எல்லா விஷயமும் வெற்றி பெற்றவர்கள் அடுத்த ஒரு காரியத்தை நோக்கி அவங்க நகருவாங்க. அதே மாதிரி தான் கடகராசி என்பர்கள். உங்களுடைய கஷ்டத்துக்கு உங்களுடைய பிரச்சனைக்கு உண்டான ஃபார்முலா என்ன, இதில் செயல்படுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சுட்டிங்கன்னா ஜெயிச்சு வந்துடுவீங்க. இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு யோசித்து ஒரு காரியத்தில் ஈடுபட்டு அந்த காரியத்தை ஜெயித்து அந்த காரியத்தில் வரக்கூடிய திருப்தி, இது நான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வைராகியமும் உங்களுக்கு சேர்ந்து வரும். ஏன்னா எத்தனையோ பேர் உங்களை கிண்டல் கேலி பண்ணி உங்களால் முடியாது, இவங்கெல்லாம் இப்படியான்னு சொல்லிட்டு இருந்தப்பாங்க. இதே ரோட்டில் சைக்கிளில் போனோம் சார், இதே ரோட்டில் வண்டியில் போனோம் சார், இதே ரோட்டில் காரில் போகிறோம் சார், இதே ரோட்டில் எனக்கு பேரும் மதிப்பும் புகழும் அந்தஸ்தும் 4 பேருக்கு உதவி செய்கிற அளவுக்கு இருக்கேன். பிகாஸ் எனக்குள்ளே இந்த வைராக்கியம் தான் இந்த காரணமாக இருந்துட்டுருக்கு. சிம்மராசி அன்பர்கள் ஒவ்வொருத்தரும் இருந்துட்டுருப்பாங்க. ஆனாலும் அஷ்டமசனி பயமாக இருக்குது சார், எங்கேயா கொண்டு போய் லாக் பண்ணி விட்டுருமோன்னு. இந்த பயம் எப்போவுமே இருக்கிறது நல்லது தான். ஏன்னா சில பேர் தெரியாமே லாக் ஆகிடுவாங்க, சில பேர் பயந்துட்டே இருந்து இந்த 2.5 வருஷத்தை போக்குவாங்க. அப்படி இந்த நாளும் உங்களுக்கு சில விஷயங்கள் பயம் ஏற்படும். பைரவரை வழிபடுங்கள், பயம் போகும். கன்னிராசி நண்பர்களுக்கு இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் மாற்றக்கூடிய வாய்ப்புகளும் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப பிடித்தமானவர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். ஒரு சில ஸ்கெட்யூல்லாம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வராமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். என்னடா அது நான் பாட்டுக்கு ஸ்கெட்யூல் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வரலையேன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக டிப்ரெஷனாக ஃபீல் பண்ணுவேன். நம்பர் அடித்தா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும். இப்போ
இது என்னடா இது அப்படிங்கிற ஒரு தலை சுத்தம். அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் பிறர் பண்ணக்கூடிய காரியம் கோவத்தையும் டென்ஷனையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். உங்கள் நேரத்தை வீணடிக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். சரி விடு, வந்தால் வரட்டும், வராட்டி போட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம செயலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுப்பீங்க. பட் இட் டேக்ஸ் another 2 to 3 hours. அந்த நேரங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்படியே குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி இன்றைய தினத்தில் சில குழப்பம் வந்து அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்குது. யாரையும் நம்பி இருக்கிற வேலையை விட்டுறப்படாது. அதில் கவனம் என்பது தேவை. எல்லாம் நான் பார்த்துக்கலாம்னு சொல்கிறவங்கள நம்பவே நம்பாதீங்க. கடைசி நேரத்தில் கைவிடுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட இருக்குது. இன்றைய தினத்தில் கன்னிராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, காமாட்சி தேவி வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, எழுத்து சம்பந்தமான உட்கார்ந்து பேசுகிறது, சில பிரச்சனைகளை உட்கார்ந்து மற்றவர்கள்ட்ட பேசுகிறது, இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு லாபமாக முடியும். சில நேரங்களில் துளாராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா எதுக்குடா இந்த பிரச்சனை கலந்துக்கிட்டோம் அப்படின்னு கூட சில நேரங்கள் யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எடுக்கிற ஸ்டெப்ஸு பர்ஃபெக்டாக கரெக்டாக போயின்னு இருக்கு. இதே தொலைதூர நோக்கா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இப்போ தான் எனக்கு தெளிவு ஏற்பட்டுது. இப்போ தான் எனக்கு வந்து ஒரு விஷயத்தை நோக்கி நான் பிரயாணம் பண்ணிகிட்ருக்கேன். எஸ், எக்ஸாக்டாக கரெக்டு தான். இது அரசியலாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் ஒரு ஆலோசகராக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு புது வேலையாக இருந்தாலும் சரி, எந்த விஷயம் என் குடும்பம் சார்ந்த டிசிஷனாக இருந்தாலும் சரி கரெக்டாக போயிட்டுருக்கீங்க. துளாராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடும், குரு வழிபாடும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நல்ல அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. எடுக்கும் காரியம் வெற்றி பெறக்கூடியதாக இன்றைய தினம் அமைத்து கொடுக்கும். கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க, கொஞ்சம் கோவப்படுவீங்க, கொஞ்சம் உங்கள் ஸ்பீடுக்கு மற்றவங்க வரலைங்கிற எண்ணம் இருக்கும். இது எப்பவுமே வராது. எல்லாத்துட்டையும் கேட்டு பாருங்கள், இவங்க ரொம்ப ஸ்பீடாக இருக்காங்களா, அதிசயமாக இருக்கும். சில பேர் சார் வேலைக்கார ஆள் சார், மிகப்பெரிய நான் போகிறதுக்கு முன்னாடி அந்த காரியத்தை பண்ணி இதில் 100ல் ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ இல்லை 10 பேருக்கோ அமையும். எல்லாத்துக்கும் அமையாது இல்லையா? சரி, அதை எதிர்பார்ப்பு நமக்கு வேண்டாம். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் உங்கள் முயற்சிகளை நீங்களே எடுத்து செயல்படுங்க. உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பாக இருந்துருக்கும். தம்பி தங்கைகளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. வழக்குகள், செய்யாத குற்றத்துக்காக தண்டனை அனுபவிச்சுட்டுருக்குது, செய்யாத விஷயத்துக்காக பழி ஏற்றுருக்கிறவங்களுக்கு அதிலிருந்து மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. விருச்சிக ராசி நண்பர்கள் வாகனத்தில் வேகத்தை குறைத்து கொள்வது நல்லது. வாகனத்தில் போகும்போது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும். எனக்கு அவா தெரியும், இவா தெரியும், இவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அதெல்லாம் வேஸ்ட்டு. உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. தனுர் ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். முயற்சி பலன்களை கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கண் சம்பந்தமான சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும். சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வேன். பாராட்டுதல்கள் பெறக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. அஸ்ட்ராலஜராக இருந்துருக்கவங்க, யோகா ஆசிரியராக இருந்துருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் கோயில் ட்ரஸ்டியாக இருந்தால் கோயில் அர்ச்சகராக இருந்துருக்கிறவங்க, ஆன்மீக பட்டிமன்ற பேச்சாளராக இருந்துருக்கவங்க, அதே சமயத்தில் சில மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் யூடியூபர் கிரியேட்டராக இருந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸராக இருந்துருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். தனுசு ராசி நண்பர்கள் சில பிரச்சனைகளை தானாக வலுக்கட்டாயமாக நானே இழுத்துட்டேன் சார், எனக்கு தேவை 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 அப்படின்னு திருவிளையாடல் புராணத்தில் நாகேஷ் சார் சொல்கிற மாதிரி சில நேரம் சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் சரி இதுவும் கடந்து போங்க, இப்போ பரவாயில்ல, இல்லை எனக்கு தெரிஞ்சு போச்சு இல்லை யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு நீங்களே அது திருப்பியும் பாசிட்டிவாகவும் சொல்லிப்பீங்க. தனுசு ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி நேயர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்து பார்த்து அனுபவப்பட்டதோட இந்த நாள் நானே தெளிவாக இருக்கேன் சார், எதையுமே நான் வந்து கடந்து தான் போவேன். ஏன்னா இந்த 2-3 நாளாக நான் யோசித்து பார்த்துட்டேன் என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ்ன்னு. மற்றவங்கள சொல்லி குற்றம் இல்லை, என்ன சொல்லி தான் எனக்கு குற்றம். ஏன்னா அதிகமான பாசம் வச்சிடறேன், அதிகமாக எமோஷ்னலாக இருக்கேன், அதிகமாக ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்கேன், அதிகமாக என்னுடைய வீக்னஸ் வந்து மற்றவங்க பயன்படுத்துகிறாங்க. இயர் ஆஃப்டர் நான் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சு, தெரிஞ்சுக்க முடிஞ்சு. லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுக்கணும், தெரியாத விஷயத்தை தெரிந்து கொள்ளணும், டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, வாக்கிங் போகணும், யோகா பண்ணணும், தியானம் பண்ணணும், உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும், மற்றவங்ககிட்ட எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயம் இப்போ தெரிஞ்சது இல்லையா? இனிமேல் பாருங்கள், நாள் சூப்பராக இருக்கும். இந்த நாளும் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கும். இல்லை சார் தெரியல, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் மாற போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் நல்லது தான். உங்களுக்கு நல்ல நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரும். வேலைவாய்ப்பு மாற்றம் வரும், பண வரவுகள் தேடி வரும், நல்லது கிடைக்கும், பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. கும்பராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு.
ஒரு விஷயத்தை நம்ம பிளான் பண்ணிட்டோம்னா அதே நோக்கி நீங்கள் செயல்படுவீங்க. சரி, இது லாபம் நஷ்டமெல்லாம் ரெண்டாவது. இது ஏன்னா சில விஷயம் நஷ்டமாக தான் அமையுது, நான் பார்த்துட்டேன். சில காரியம் லாபமாக அமையுது. இதை கடந்து போனால் நான் ஜெயிச்சு வரணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். முயற்சி, விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். தோட்டம் தொடங்குறது, அதே சமயத்தில் பெரிய ஃபார்ம் ஹவுஸ் ஆரம்பிக்குது, அதேமாதிரி புது தொழில் ஆரம்பிக்குது. புதுசாக நானும் இனிமேல் ஒரு தொழிலை பார்த்துட்டு மற்ற விஷயங்களையும் கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற யோசனையில் நீங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக கும்பராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ப்ரொஃபஷனாக ஸ்ட்ராங் பண்ணுறதுக்குண்டான சில முயற்சிகள் ஈடுபடுவீங்க. நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில பேர் கிண்டல் கேலி பண்ணுவா, அவள் முன்னாடி ஜெயிச்சு காமிக்கிறது ஒரு வைராக்கியமாக எடுத்துக்கொள்வீங்க. சொந்த பந்தங்கள் முன்னாடி ஜெயிச்சு காமிக்கிறோங்கிற ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் டைம் கிடைக்கும்போது அதை ஃபேமிலிக்கு உண்டான டைமாக மாற்றிக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். இவங்க வேண்டாம் சொன்னால் கேளு, இந்த நட்பு வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு அம்மா, மனைவி, கணவர், அண்ணா, தங்கச்சி, சொந்த பந்தங்கள் சொல்கிறாங்கன்னா காரணம் இல்லாமல் இருக்காது, கவனமாக இருங்க. இன்றைய தினத்தில் கும்பராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, விநாயகர் வழிபாடு. மீனராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம். லாபங்கள் உண்டு, நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்பீங்க, பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். உங்களை மதித்து மரியாதை பண்ணி நிறையா பேர் பாராட்டுவாங்க. சின்ன சின்ன கிஃப்ட் வரும், அதில் ஒரு பெரிய சந்தோஷங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில விஷயங்கள் சொல்லாமல் அந்த காரியத்தை சாதிக்க கொள்ளக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சில நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உண்டான உதவிகள் எடுத்து பண்ணுவாங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்க்காத ஒரு காரியம் டப்புன்னு அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் ரொம்ப பிரமாதமாக ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். எனக்கு செல்வம் பெருக்கணும் சார், சக்தியும் நல்லபடியாக இருக்கணும், அதே சமயத்தில் எனக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு ஞானமும் கூடி வரணும். இது மூன்றுமே பலப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூகாம்பிகை வழிபாடு ரொம்ப விசேஷம், திரிபுர சுந்தரி வழிபாடு ரொம்ப விசேஷம், வெள்ளை தாமரை, அதுக்கப்புறம் எப்பவும் போல் இருக்கக்கூடிய செந்தாமரை, அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அரளி புஷ்பம், செண்பகம், அதுக்கப்புறம் மல்லி. இந்த 5 புஷ்பங்களை வைத்துக்கொண்டு துர்காலக்ஷ்மி சரஸ்வதியாக, அம்பாள் திரிபுர சுந்தரியாக இருக்கக்கூடியவள், அம்பாள் மூகாம்பிகா இருக்கக்கூடிய அந்த தேவியை மனதார வேண்டி துர்காலக்ஷ்மி சரஸ்வதி நமகன்னு சொல்லிவிட்டு அது எல்லாத்தையும் கலந்து ஒவ்வொரு புஷ்பமாக எடுத்து அர்ச்சனை பண்ணுங்கள். இப்படி அர்ச்சனை பண்ணி ஒரு 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 11 வாரம், ஒரு வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை இப்படி பிளான் பண்ணிட்டு நீங்கள் ஒரு 11 வாரம் இந்த பூஜையை செய்து பாருங்கள். உங்கள் ஃபேமிலியில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்கள்லேருந்து ஆரம்பிக்கும். எஸ், உங்கள்லேருந்து உங்கள் ஃபேமிலியில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். கல்வியா செல்வமா வீரமானு கேட்பாங்க. கல்வியும் வேணும், செல்வமும் வேணும், வீரமும் வேணும். இந்த மூன்றும் சேர்ந்து தரக்கூடியவர் திரிபுர சுந்தரி. அதே மாதிரி மூகாம்பிகை அம்பாளுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கிறதுக்கு ஒரு ஆன்மீக தகவல் நம்ம பார்த்தோம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ். வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகா.